Guys, KKSK, welcome to IMO. ஸோ ஹலோ. மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஐ திங்க் நானும் கேகேவும் வந்து நியூசிலாந்து தான் வின் பண்ணுவோம்னு சொன்னோம். எஸ்கேவும் எம்ஜி வந்துட்டு பாகிஸ்தான் வின் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஹோம் கிரவுண்ட், ஹோம் சப்போர்ட் நிறைய இருக்கும், அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு அப்படி அந்த அந்த நோக்கத்துல சொன்னாங்க. பட் ஆனா நம்ம வந்து ரீசெண்டா நடந்த சீரீஸ்ல அவங்க வந்து கொஞ்சம் நியூசிலாந்துக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்தா கூட ஃபைனல் வந்து விட்டுட்டாங்க. அதை வச்சுதான் நம்ம நியூசிலாந்து பக்கம் போனோம். ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் மேட்சே கொஞ்சம் பிளாக் பஸ்டரா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க நியூசிலாந்து சைடு பார்த்தா ஒரு டூ டேம்ல அதமோ அதே மாதிரி வெயிலிங்கும் செஞ்சுரி. இந்த சைடு அதே மாதிரி பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம நேத்தே சொன்னோம், மட்டன்ட்ரி வந்து பயங்கரமா இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ ஓவராலா இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா, இல்ல நீங்க நினைச்சது நடந்துச்சதா, இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணதுனால தான் பாகிஸ்தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே அந்த பவுலிங் ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணாங்க பாகிஸ்தான். அந்த 3 விக்கெட் எடுக்கும் போது நான் பாகிஸ்தான் கிட்ட தான் மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அந்த 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் மாஸா பண்ணாங்க ரெண்டு பேரும். வில்லிங்கும் டேம்லத்தமும் அருமையான இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஓடிஐக்கு என்ன மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா ஆடினாங்க. வில்லிங் வந்துட்டு அழகா கம்போஸா எடுத்துட்டு வந்தாரு அந்த இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஒரு பக்கம் விக்கெட் போனதுலயுமே அவர் பர்ஃபெக்டா ஆடிட்டு இருந்தாரு. டாம்லாத்தம் வந்ததும் அவர் நேச்சுரல் இன்னிங்ஸ் பர்ஃபெக்டா ஆடினாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்சும் வின் பண்ணாரு. ஸோ டீசெண்டா சொன்னோம்னா இப்ப நியூசிலாந்து வின் பண்ணாங்கன்னா பேட்டிங்கால மட்டும் தான் வின் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் அந்த 2 பேரால தான். இல்லைன்னா மேபி பாகிஸ்தான் தான் சான்சஸ் இருந்துச்சு. இவங்க எஸ்கேவும் எம்ஜியும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் சான்சஸ் இருந்துச்சு. பட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை விக்கெட் எடுக்காதனாலதான் பாகிஸ்தான் அந்த இடத்துல மேட்ச் லாஸ் பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. எஸ்கே, உங்களோட தாட்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி? நான் வந்து நியூசிலாந்து வந்து தோக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்து அவங்க ஒரு ஒரு அற்புதமான வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரச்சின் தவந்தருக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான் யாரு, வில் யங். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியாது, எதிர்பார்க்கல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வில்லியம்சன், கான்வே இவங்கெல்லாம் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாப் ஆர்டர்ல இருக்காங்க, இவங்க கொஞ்சம் நின்று ஆடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு அப்படியே அன்எக்ஸ்பெக்டடா வந்து வில்லியங் வந்து இந்த அளவு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச், ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் இந்த சாம்பியன் ட்ரோபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த எடுத்துன்னு போயிட்டாருன்னு சொல்லலாம் மேட்ச். அதை வந்து எப்படி முடிக்கணுமோ அவ்வளோ டீசெண்டா யாரு கிளென் பிலிப்ஸும் வந்து டாம் லதர்மும் இப்படிதான்டா ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படிதான் முடிக்கணும்ன்ற மாதிரி செம்மையா முடிச்சு விட்டாங்க. அந்த லாஸ்ட் 10 ஓவர்ல எல்லாம் வந்து அந்த 110 மேல ரன் அடிச்சாங்க. அந்த ரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குரூஷியல் ரன்ஸ். அதனாலதான் வந்து இப்ப பாகிஸ்தான் மேல ப்ரெஷரே விழுந்துச்சு. அங்க 300+ போதே வந்து அந்த பிச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேட்டிங் கஷ்டமான பிச்சை தான் இருந்துச்சு. ஸோ 300+ போதே வந்து இது சேஸ் பண்றது கஷ்டன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஷைன் அப்ரீத் வந்து ஒண்ணுமே அங்க ஷைன் பண்ணலன்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. ஒரு சில பால் நல்லா போட்டாலே வந்து அவருக்கு அந்த பலன் கிடைக்கல. அதனால வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். 320 வந்து கண்டிப்பா அது ஒரு சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் கிடையாது, அதுவும் கராச்சி அந்த கிரவுண்ட்ல. அப்பவே தெரிஞ்சிச்சு இவங்க லாஸ்ட் பண்ண போறாங்கன்ட்டு. பட் கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் வந்து அவங்களால அது அந்த அவ்வளவு க்ளோஸா போக முடியல. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா பக்கார் ஜமான் வர வேண்டியது, அதுலயே ஒரு செட் பேக் மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஓப்பனிங் வராம அந்த ஒரு யங்ஸ்டர் சக்கீல் அவர் வந்தாரு. அவரால் ஒன்றும் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல தெரிஞ்சிச்சு இது வந்து அவங்களால ரன் ரேட்ல கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் லாஸ்ட்ல வந்து 10க்கு மேல போயிடுச்சு ரன் ரேட்டு. அது வந்து கண்டிப்பா அடிக்க முடியாது. அது அது வந்து இவங்க அப்பவே மாட்டிக்கிட்டாங்க. இது ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஒரு ஒன் டே மேட்ச் தான் இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பாகிஸ்தான் வந்து அந்த இடத்துல வின் பண்ணிருக்கலாம். அவங்க வந்துட்டு கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ஒரு ஒரு இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ற மாதிரி யாருமே ஆடல. அதனாலதான் அவங்க தோத்தாங்கன்ற மாதிரி தான்.
இல்ல நான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஓவர் வரைக்கும் தான் பாகிஸ்தான் வந்து டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே அவங்க வின் பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்க. அந்த 10 ஓவர் கழிச்சுட்டு பார்த்தா மிச்சம் இருக்கிற 90 ஓவரும் ஐ திங்க் நியூசிலாந்து தான் டாமினேட் பண்ணாங்க. எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திர மாதிரி ஒரு பிளேயர் இல்லாத போது ஒரு யங் வரும்போது அவர் நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு 50 ஓடியை தான் ஆடி இருக்காரு. ரச்சின் ரவீந்திராவை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அந்த நேம் சேக் இல்ல. இவர் வந்து பயங்கரமா ஆடுவாருட்டு, அதனால அவங்க ரொம்ப பெருசா நினைக்கல. அவர் ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதே மாதிரி கான்வே, வில்லியம்சன், மிச்சல் 3 பேருமே அவுட் ஆயிட்டா உங்களோட மெயின் டாப் ஆர்டரை முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து நீங்க என்னதான் முக்கி எடுத்துட்டு போனாலும், ஏன்னா டாம் லதம் வந்து அவ்வளவு பெரிய ஃபார்ம்ல இல்ல இப்போதைக்கு. இன்னைக்கு மேட்ச் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் இருக்குது. ஆனா இந்த நேஷனல் கிரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட அவரு 3 மேட்ச் மாடி 3 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. அவர் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த கிரவுண்ட் செமையா அமைஞ்சிடுச்சு. சோ அதே மாதிரி இவர் என்ன சொன்னார், 320 வந்து இந்த சேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் ஸ்கோர் 290. நீங்க மினிமம் இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜா 290 அடிக்கலாம். ரொம்ப நல்ல பேட்டிங். ஆனா இது எப்படி சொல்லுவேன்னா நான் 2 சைடாவும் சொல்லுவேன். ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு கேப்டன்சி சாண்டர் கிட்ட இருந்து, ரொம்ப ரொம்ப போரான ஒரு கேப்டன்சி ரிஸ்வான் கிட்ட இருந்து நான் சொல்லுவேன். ஏன் ரொம்ப அழகான கேப்டன்சின்னு சொல்ல வரேன்னா, அவரு அந்த பவுலிங் சேஞ்ச் பண்ணதுல நீங்க பாக்கணும். 5 ஓவர் போட்டாரு மட்டன்ரி, 10 ரன் தான் கொடுத்தாரு, விக்கெட் இல்ல. ஆனா 5 ஓவரும் அவரை போட வச்சாரு. அதே மாதிரிதான் வில்லியம் ஓக்குக்கும் ஒரு 5 ஓவர் கம்ப்ளீட்டா கொடுத்தாரு. அவர் அந்த பவுலிங் ஸ்ட்ராட்டஜி சேஞ்சே பண்ணல. நம்ம ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் பாஸ் பவுலர் கூட தான் போறோம், அதுக்கப்புறம் தான் ஸ்பின்ன கொண்டு வரோம். அதே மாதிரி வந்து சாண்டர் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா இருந்தது வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஓபனர் ஸ்ட்ரகிள் தான். அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவரையா மாத்த போறாரு. இவங்க வந்து நான் சொல்லிடுறேன். அது ஏன் அவங்க மாத்துறதுக்குன்னு சொல்லல, அவங்க எவ்வளவு அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு கிரிக்கெட் இதுல வந்து நீங்க கிளென் பிலிப்ஸ் அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா ஈ கேன் பேட், ஈ கேன் பவுல், ஈ கேன் ஃபீல்ட். அந்த ஒரு ரிஸ்வான் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு, நீங்க கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அமைகிறது கூட சான்ஸ் இருக்கு சிங்கிள் ஹேண்ட்ல. அதுவே அப்படியே மேட்சை மாத்திருச்சு. 9 ஓவர் போட்டாரு நியர்லி, விக்கெட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 9 ஓவர் போட்டு 56 ரன் கொடுத்தாரு. அதே மாதிரி 39 பால் 30 சம்திங் பால்ஸ்க்கு 60+ ரன் அடிச்சாரு. ஒரு 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 ப்ராப்பர் கிரிக்கெட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த வேலையை அவர் அவ்வளவு அழகா பண்றது. இந்த சைடு பார்த்தா அவர் அவ்வளவு அழகா யூஸ் பண்றார் சாண்டர். நீங்க அந்த சைடு பாருங்க. யாராவது ஒரு சாம்பியன்ஸ் டிராபி ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? ரிஸ்வான் எதுக்கு 1 டவுன் வந்தாரு? அது எனக்கு இன்னும் புரியல. ஓப்பனிங் எதுக்கு சவுத் சைக்கிள் இருக்குனாங்க, அதுவும் புரியல. ஒருவேளை ஃபக்கர் ஜமானை கூட நீங்க 1 டவுனா இறக்கி ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படியே முதல் மேட்ச்ல இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன் வேணுமா? நீங்க வந்து ஃபக்கர் ஜமானுக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபீல்ட் பண்ணும்போது, அதனாலதான் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி அந்த பேப்பர்ல வந்து ஃபக்கர் ஜமான் தான் வந்து ஓபனரா வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஜுரி ஆயிட்டார். இன்ஜுரி ஆனது, அவர் இன்ஜுரி ஆனதுனால நம்பர் 4 வந்தாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா ரிஸ்வான் போன உடனே அவர் 320 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ஓடிஎல் எல்லாம் நம்பர் 6 நம்பர் 5 பேட்ஸ்மேன் தான். நீங்க இன்ஜுரி கன்சர்ன் ஓகே ஐ அக்செப்டட். பட் அதுல ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஃபக்கர் ஜமா ஒருவேளை 1 டவுன் கூட அடிக்கலாம், இல்ல வேற பேட்ஸ்மேன் இருக்குன்னு. நீங்க சடனா அந்த பேட்டிங் ஆர்டர் இன்ஜுரி ஆனதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிருந்தா அக்செப்டட். ஆனா நீங்க மொத்தமா பேட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்க இந்த லாஸ்ட் நியூசிலாந்து சீரீஸ்லும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அவங்களுக்குன்னா, டாப் ஆர்டர் 4 பேரும் சீக்கிரம் அவுட் ஆயிடுவாங்க. 45க்கு 4, 50க்கு 4 இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்து இந்த ஆகா சல்மான்ன்றவரும் ரிஸ்வானும் தான் செம்மையா கொண்டு போவாங்க. 3 மேட்சுமே பயங்கர பார்ட்னர்ஷிப் கொடுத்திருப்பாங்க. ஒரு மேட்ச்ல கிட்டத்தட்ட நியூசிலாந்துக்கு ஆப்போசிட்டா 350 ரன் நம்ம சேஸ் பண்ணாங்க, 2 பேருமே செஞ்சுரி. சோ அவங்களுடைய அந்த மிடில் ஆர்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கும் ஆகா சல்மான் கிட்டத்தட்ட 48 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி குஸ்தில் ஷா அவரும் ஒரு 60 கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஒருவேளை அந்த ரிஸ்வானும் மிடில் ஆர்டர்ல இருந்தா ஐ திங்க் 320 ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல ரிஸ்வான் ஒரு 5 ரன்னுக்குள்ளவே போயிட்டாருன்னு உடனே அந்த ஃபார்ம் அவுட் பிளஸ் ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் போன உடனே இவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. சோ அது வந்து புவர். அதே மாதிரி நம்ம ஷாகின் அப்ரிதியை நேற்று எஸ்கே வந்து பயங்கரம் பிரைஸ் பண்ணி அவர் தான் இந்த மேன் ஆஃப் த டோர்னமெண்டா இருப்பாருன்னு சொன்னாரு. மொத்தமா கவுத்துட்டாரு அவரு. ஏன்னா சுத்தமா எடுபடல, அதுதான் சொல்லலாம், சுத்தமா எடுபடல. ஆரிஸ் ராப் கூட 80 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. நசீம் ஷா சூப்பரா போட்டாரு. பட் ஆனா ஷாகின் அப்ரிதி வந்து நம்ம மேட்ச்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம சைடு நம்ம வில்லியம்சன் சொன்னோம், வில்லியம்சன் வெரி புவர் ஷாட். அது வந்து அவர் அவ்வளவு அந்த பால் அப்படி ஆடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ குட் மேட்ச். பட் பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ இந்தியா கிட்ட வின் பண்ணியும் பங்களாதேஷ் கிட்ட வின் பண்ணோம். பங்களாதேஷும் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா சூப்பரா ஆடக்கூடிய ஒரு டீம். அதே மாதிரி இந்தியா வந்து சொல்லவே தேவையில்ல, அது வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராப்ல ஃபைனலோட நம்ம அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச். அவ்வளோ ஒரு காம்படிட்டிவான மேட்ச்ல ஆடும்போது அது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து இப்பவே அந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படிதான் நான் சொல்ல வருவேன். ஸோ நம்ம நாளைக்கு மேட்சை பத்தி பேசலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய மேட்ச் பயங்கரமான மேட்ச்.
ஸோ இந்தியா விசஸ் பங்களாதேஷ். ஏன்னா இந்தியா கூட இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா பங்களாதேஷ் தானே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு எப்பவுமே நமக்கு ஒரு டஃப் கொடுக்குற டீம். 2007 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2016 அந்த ஃபைனல் பால் வரைக்கும் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டஃப் மேட்ச் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை பத்தி எஸ்கே என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? இல்ல ஈஸியா வின் பண்ணிடுவோமா, இல்ல ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ்? இல்ல ரோஹித் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு பங்களாதேஷ் வந்து நாட்டே ஈஸி டீம், அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான். அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு சாம்பியன் டீம் தான், நாங்க சும்மா நார்மல் மத்த பழைய டீம் மாதிரி இருந்தா நாங்க இந்த டாப் 8க்குள்ளே வந்திருக்க மாட்டோம்ல அந்த மாதிரி. அது உண்மைதான். ஏன்னா டாப் 8க்குள்ள வந்து ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி வந்து சாம்பியன்ஸ் டீமே லைக் ஆல்ரெடி வேர்ல்டு சாம்பியன்ஸ் டீமே உள்ள வராத போது வந்து பங்களாதேஷ் வந்திருக்குன்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க திறமை இருந்ததுனால மட்டும்தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்ப நமக்கு கம்பேர்தேன் வந்து நம்ம குரூப்ல இருக்கிற பாகிஸ்தான், நியூசிலாந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பங்களாதேஷ் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் வந்து கீழே இருந்தாலும் வந்து அந்த டீம் தான் நமக்கு கிடைச்ச ஒரு 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 சின்ன டீம் நினைச்சு ஆடி கொஞ்சம் நல்ல ஒரு நம்மளுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சேம் டைம் வந்து நம்ம ஒரு மோசமான ஒரு கிரிக்கெட் ஆடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்து அது யூஸ் ஆகும். சும்மா வந்து ஏனோ தானோலாம் போகக்கூடாது. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான், நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் ஆடி ஆகணும். பங்களாதேஷ் வந்து குறைச்சி இடவே போட முடியாது. என்னதான் அவங்க வந்து சகிப் அல் ஹசன், லிட்டன் தாஸ் இவங்க எல்லாம் இல்லைன்னா கூட வந்து அவங்க வந்து எங்க டீம் யாரு, முஸ்பிகர் ரஹீம் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து டஸ்கின் அகமது இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் ஆடி ஆகணும். இந்தியா வந்து எப்படி 11ல போறாங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. எத்தனை ஸ்பின்னரோட போறாங்க அப்படின்றது. ஸோ லெட்ஸ் see. இது கண்டிப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இந்தியாவுக்கு. சும்மா நார்மலா போனாக்க வந்து பெரிய பிரச்சனை மாட்டிப்போம், பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும் அப்புறம். கேக்கே உங்களோட தாட்ஸ் நாளைக்கு மேட்ச்? என்னோட தாட்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா சீரீஸாவே பங்களாதேஷ் வந்து நல்ல டீம் தான். ஏன்னா நம்ம கிட்ட அவங்க ஓடிஐ சீரீஸும் வின் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஓடிஐல வின் பண்ணிருக்காங்க நிறைய டைம். ஸோ அதனால இந்த துபாய் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு நல்லா எடுபடும். அதனால ஏசியன் டீம்னாவே மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல பங்களாதேஷ் சொல்ல தேவையில்ல. ஸோ கண்டிப்பா அவங்க நாளைக்கு டஃப் தரதான் போறாங்க இந்தியாவுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து ஆடணும். எஸ்கே சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மேபி ஃபார்ம்ல இல்லாதவங்க ஃபார்முக்கு வரலாம், இல்ல அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்ன்றத மாதிரி நாளைக்கு கரெக்டா கணிச்சு ஆடணும். அது மாதிரிலாம் அவங்க நாளைக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி ரன் ரேட்ல கொஞ்சம் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணிட்டு பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம். இப்ப பாகிஸ்தான் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கிட்ட வரும்போது அவங்க கட்டாயம் வின் பண்ணி ஆகணும்ன்ற மேட்ச்ல அப்ப நமக்கு நிறைய டஃப் இருக்கும். ஸோ நாளைக்கு அவங்க இந்தியா வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஈஸி வின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பங்களாதேஷ் வந்து பயங்கரமான டீம் தான். பட் இந்தியா வந்து இதை வந்து ஒரு ஒரு முக்கியமான மேட்சா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஷகிப் அல் ஹசன் கிடையாது, மேஜர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்லை, ஒரு ஒரு டீசென்டான டீம் கூட தான் வந்திருக்காங்க. அவங்களோட முன்னாடி சீரீஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஒரு அண்டர் டாக் தான். சடனா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு டீம். அதை நம்ம நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆடினா நம்மளோட ரன் ரேட்டை பூஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து அவங்களுடைய எம்விபினா யாரை சொல்லுவீங்க? போத் பேட்டிங் அண்ட் பவுலிங், அதாவது ஒரு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன், ஒரு டாப் 3 பவுலர்ஸ், ஒரு டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ்னா யார் சொல்லுவீங்க எஸ்கே? இல்ல நான் அப்படியே வந்து இந்தியா டாப் ஆர்டர்ஸ் நான் சொல்லிடுவேன். எப்படி ரோஹித் சர்மா, சுபம் கில்லு, விராட் கோலி இவங்க 3 பேருமே வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது இந்தியால. பவுலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல யாரு இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹர்ஷித் ராணா இருப்பாரா, முகமது ஷமி இருப்பாரு, முகமது ஷமி இருப்பாரு, 2 பேருமே இருக்க போறாங்க. அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஸ்பின்னர்னு போட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இல்ல குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் அடிஷனலா பேட்டிங்கும் கொடுப்பாருன்ட்டு. ஆல்ரவுண்டர்ல நீங்க கம்பல்சரி நீங்க அதான் சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல், நீங்க ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, ஒன் மோர் ஹர்திக் பாண்டியா இருக்க போறாரு. மிடில் ஆர்டர் உங்களுக்கு காமன் ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல். கண்டிப்பா இதுதான் டீம் காம்பினேஷனா இருக்க போகுது. அவங்க சைடு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப வந்து புது டீம் மாதிரி தான். அவங்களது வந்து அந்த ஷகிப் அல் ஹசன் இல்லாத வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு குறையா இருந்தாலும் மெஹதி ஹசன், அப்புறம் முஸ்தபிர் ரஹ்மான், அந்த மாதிரி முஸ்பிகுர் ரஹ்மான், இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இவரெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க உள்ள டீமுக்குள்ள. ஒரு நல்ல ஒரு பினிஷரு, ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஓப்பனிங்கே அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கேப்டன் கூட வந்து கொஞ்சம்
நஜ்முல் அவர் தான் நல்லா கேப்டன். ஆடுவாரு. அவரு கூட கொஞ்சம் அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங்ல தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. லெட்ஸ் எனிவே இந்தியா பக்கம் தான் போக போகுதுன்னு நான் சொல்றேன் நானும் மேட்ச். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பிளேயிங் லைக் ஸ்குவாடில் வச்சுக்கிட்டு பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் போர் பிளானா தோணுது. ஸோ கண்டிப்பா அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாருன்னு எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருமே வந்து இந்தியாக்காக நல்லா பவுலிங் பண்ணுவாங்கன்னு தோணுது நாளைக்கு மேட்ச்ல. கேக்கே உங்களுடைய ஒரு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் மாதிரி சொன்னா யார் வந்து மோஸ்ட் டாப் 3 பேட்ஸ்மேன், டாப் 3 பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்? என்ன வந்து கேட்டீங்கன்னா 4 பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம் இந்தியால இருந்து. கில்லு, ரோஹித், அப்புறம் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். அப்புறமா டாப் 4 பேட்ஸ்மேன். 2 ஆல்ரவுண்ட் பேட்ஸ்மேன்ல 2 ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜட்டுபாய், கண்டிப்பா ஜட்டுபாய் இருப்பாரு. அப்புறமா அக்சர் பட்டேல் இருப்பாரான்னு தெரியல. அப்படி அக்சர் பட்டேல் இருந்தா என்னோட ஆப்ஷன் வந்து அக்சர் பட்டேல் தான். அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா நமக்கு பவுலிங்லாம் யூஸ் பண்ணுவாரு. அப்புறம் பவுலிங் லைனப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் வருண் சக்கரவர்த்தி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இங்க வந்துட்டு 4, 6, 8 ஆயிடுச்சு. மீதி 11 பிளேயர்ஸ்ல எங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுலர்ஸ்ல எடுத்துக்கிறேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹீம் கீப்பர்ல எடுத்துக்கிறேன். அப்புறமா முஸ்தபிசுர் நம்ம சென்னை பிளேயர் இருந்தார்ல அவரை பவுலிங்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் சாண்டோ எடுத்துப்பேன். ஏன்னா சாண்டோ ஓப்பனிங்ல ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி துபாய் கிரவுண்ட் அவருக்கு மேபி ஷூட் ஆகும். இந்த லெவன்ல நான் போறேன். ஸோ 2 பேருமே டாமினன்ட் சைடு இந்தியா தான் சொல்லியிருக்கீங்க. குட். டாப் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம டீம் வந்து பயங்கர கன். எய்தர் ரோஹித் சர்மா, கில்லு, நீங்க கோலில் ஒருத்தர் முன்னாடியே ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம். மேபி 2 பேர் செஞ்சுரி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. அப்படி தவிர்னா உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல், ஹர்திக் பாண்டியா போது இட்ஸ் அ குட் காம்பினேஷன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. ஒரு பும்ரா இல்லாத ஒரு பவுலிங் லைனப், ஒரு ஃபார்மல் இல்லாத ஷமி லைனப்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தா கூட ஐ திங்க் பிக்கப் ஆயிடுவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி காம்பினேஷன்ல போனா மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த ஓடி சீரிஸ் எல்லாம் ஆடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கைட் பண்றது நிறைய பேர் இருக்கும்போது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு யார் வின்னர்? கேகே, எஸ்கே? ரொம்ப ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ்கே, உங்களுக்கு? இல்ல ஆல்ரெடி நான் ஒரு பாயிண்ட் வந்து லாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வாட்டி தான் துண்டு தவறும். இந்த வாட்டி வந்து இந்தியாக்காக ப்ரெடிக்ட் பண்றேன். சோ எப்படி போனாலும் 3 பேரும் ஒண்ணுதான் சொல்ல போறேன், இந்தியா வில் பி த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம எதிர்பார்க்கறதா. ஏன்னா பங்களாதேஷ் ஆனா மேபி ஒரு டஃப்னஸ் கொடுத்தா இட்ஸ் a கிரேட் மேட்சா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் அப்செட்னு சொல்லிட்டு கூட நம்ம உட்கார்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் இல்ல அது சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி அப்செட் பண்ணிருக்காங்க அவங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. பட் ஓவராலா டீம் காம்பினேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய டீமா தெரியுது இந்தியா. பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் அந்த முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கொஞ்சம் அவங்க வீக்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா துபாய் கிரவுண்ட் ஸ்பின் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சப்போர்ட். நீங்க வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.